இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிற மார்க்சிஸ்ட் நாட்டை வஞ்சிக்கின்ற கண்டிக்கின்றோம் மக்களை அழைய வேண்டும் மோடியை கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யும் கூட்டணியை அடிமை கூட்டணியை கண்டிக்கின்றோம் தவறான வெளியுறவு கொள்கையினால் இன்று பாதிப்புக்குள்ளாக இருக்கும் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த வேளையிலே போராட்ட தோண்டி இருக்கிறது. ஒன்றிய அரசின் தவறான வெளியுறவு கொள்கை ஏற்கனவே நம்மளுக்கு ரஷ்யா உக்ரைன் போர்ல நடந்த இந்த இதுல ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம பெட்ரோல் வாங்கின வகையில ஒன்றிய அரசு தனிநபர்களுக்கும் தனியார்களுக்கும் ஒரு சில அமைப்புகளுக்கும் பயனளித்ததை ஒழிய இது இந்திய மக்களுக்கும் இந்திய மக்களுக்கான எந்த ஒரு பயனையும் அளிக்கவில்லை. ஒன்றிய அரசு ஒரு தனிப்பட்ட நபர்களுக்காகவும் ஒரு சில அமைப்புகளுக்காகவும் நமது வெளியுறவு கொள்கையிலே மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்திய இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் இல்லாமல் ஒரு சில இந்த தவறான வெளியுறவு கொள்கையினால் நாம் இன்று மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறோம். இந்த பாதிப்பு இன்னும் தொடருமானால் நமது அடுத்து வரக்கூடிய நமது வளர்ச்சிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒன்றிய அரசின் இந்த போக்கினை வருங்காலங்களில் நாம் தடுத்து நிறுத்த மிக உழைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அமைப்புக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறுகிறேன். அடுத்தபடியாக தொடரட்டும்